இன்றைக்கி வந்து என்ன மீன் பார்க்க போகிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஒரு 40 கிலோ இருக்கிற மீனை தான் பார்த்துட்ருக்கீங்க. 40 கிலோ தாராளமாக இருக்கும் இந்த மீன் வந்து. இந்த மீன் வந்து ரேட்டு வந்து எவ்வளோ ரூபாய்க்கு, அதாவது ஸ்டார்டிங் கேட்டாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8000 ரூபாய்க்கு கேட்குறாங்க. 8000 ரூபாய்க்கு கேட்டு இந்த மீனோட விலை எவ்வளோ ரூபாய்க்கு போச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 12500 முடிய போகுது. இந்த ஒரு மீன் 12500 போகுது. கூட்டத்தை பாருங்கள் சுற்றி எவ்வளோ இருக்குன்னு. 12500 இந்த மீன் வாங்கி நீங்கள் யாராச்சும் சாப்பிடுவீங்களா அப்படின்றத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆனால் 12500 வந்து ரொம்ப ஆச்சரியம்தான். இதே மாதிரி மீன் வந்து ஒரு 20 மீன் பட்டால் கூட போதும், 2 லட்சத்தை தாண்டிடும் கிட்டத்தட்ட. இந்த மாதிரி இருந்தால் கேள்வியை பாருங்கள், இன்னும் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அதாவது நிற்கவே இல்லை, கேள்வி மாற்றி மாற்றி 100 200 300 சொல்லி வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க கேள்வி. இவங்க தான் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அதாவது வியாபாரிகள் தான் இந்த மாதிரி மீன்கள்லாம் எடுக்க முடியும். ஏன்னா நம்ம எடுத்தால் நம்ம வந்து இவ்வளோ ரூபாய்க்கு நம்மளுக்கு வியாபாரம் ஆகுமான்னு தெரியாது. ஐஸ்டோவில் மீன்றனால தான் காலால் மிதிக்காங்க, மற்றபடிலாம் வேறு எதுவும் இல்லை. காலால் எதுக்கு மிதிக்காங்கன்னா மீனை அமுக்கி பார்ப்பாங்க, மீன் அமுங்கி இருக்கா இல்லை மீன் நல்லா இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்கத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். க்ளோஸ்அப்பில் வச்சு காமிக்க நல்லா தான் இருக்கு. அமுக்கி நானும் பார்த்தேன், நல்லாவே இருக்குது, நல்லா தெளிவாகவே இருந்துட்டு. ரொம்ப பெருசுங்க. உங்கள் ஊரில் இந்த மீன்களுக்கு பேர் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.